அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேப்ஸ் ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்திருக்கேங்க. இது சீட்லெஸ் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்திருக்கேங்க. இது கூட சர்க்கரை 175 கிராம் சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கிங்க. நம்ம நிறைய விதமான கிரேப்ஸ் ஜூஸ் சாப்பிட்ருப்போம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே இது நல்லா பிடிக்குங்க. இது கூட 300 ml தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி லாஸ்ட்டில் பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் அடங்கியாச்சு. குக்கர்லாம் விசில் அடங்கிருச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட கிரேப்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கிரேப்ஸ்லாம் நல்லா வெந்திருக்குங்க. 2 விசில் போதுமானதாக இருக்கும். இதை நான் நல்லா பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட மேஷர் இல்லை, நம்ம டம்ளர் வச்சு கூட இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ரொம்பவே சூடாக இருக்குங்க. நம்ம இது சில்லுன்னு ஆனால் தான் சாப்பிட முடியும். ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரீசரில் இல்லைங்க. பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. தண்ணியோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல பிங்க் கலராக இருக்குது. இப்போ இது ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயாச்சு. நல்லா சில்லுன்னு ஆயாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு டம்ளரில் மாற்றும் போதே தெரியுது நம்மளோட ஜூஸ் எந்த அளவுக்கு கட்டியாக நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. இது நம்ம வடிகட்டக்கூடாதுங்க. நம்ம சாப்பிடும்போது இதோட திராட்சை நம்மளோட வாயில் கடிப்படுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்